எந்த பகுதி திரும்பினாலும் நீர்தான். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி கூட ஆறா அல்லது ஊரா என்று தெரியாத அளவுக்கு ஆறும் ஊரும் ஒன்றாக சேர்ந்த காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மருதாடு கிராமம், அருகில் உள்ள வெள்ளப்பாக்கம் கிராமம், இந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமாக தென்பெண்ணை ஆறு சூழ்ந்த காரணத்தினால் அது கடல் போல் காட்சியளிக்கிறது. அங்கிருக்கும் மக்கள் தண்ணீர் குறைந்துவிடும் என்று நம்பிக்கை இருந்த வேளையில் தற்போது தண்ணீர் குறையாமல் ஊருக்குள் ஒட்டுமொத்தமாக புகுந்த காரணத்தினால் காலையிலிருந்து உணவில்லாமல் தவிக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்த காரணத்தினால் ஊரை விட்டு தற்போது அங்கு வெளியேறி வருகிறார்கள். குறிப்பாக டிராக்டர் மூலியமாக அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அங்கிருந்து கட்டிய உடையோடு அங்கிருக்கும் பொருட்களை அப்படியே விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறும் காட்சியை நம்மளால் புதிய தலைமுறை கழுகு பார்வை காட்சி மூலமாக பதிவு செய்து தற்போது அரசுக்கு தெரிவிக்கிறது. மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டாலும் தற்போது ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பேரழிவு கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்டிருக்கிறது. அதற்கு தான் இது சாட்சியாக இருக்கிறது. இந்த மருதாடு கிராமம் போல் தென்பெண்ணை ஆற்றை ஒட்டியுள்ள வெள்ளப்பாக்கம் கிராமம், அழகினத்த கிராமம், 2000 விலாகம், இப்படி பல கிராமங்கள் நீர் சூழ்ந்து ஆறும் ஊரும் ஒன்றாக ஆகிவிட்டது. ஊர் இருக்கிறதா ஆறு இருக்கிறதா என்று தெரியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக கிராம மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்.